ஹலோ, வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் செகண்ட் எக்ஸசைஸ் 4th ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி 3 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 ப்ராப்ளம்ஸுமே சால்விங் டைப்பில் ஒவ்வொன்றுமே நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ போன சம்லேருந்து வி ஹவ் ஸ்டார்டட் தி அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம் ஆஃப் தி டிஸ்கிரிமினன்ட். ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் அதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இஸ் இட் பாசிபிள்? ஓகே, இஸ் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் பாசிபிளா? கொடுத்துருக்கிறது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கேள்வி. ஓகே, இஃப் ஸோ, அப்படி நடக்கும் அப்படின்னா இஃப் ஸோ டிட்டர்மைண்ட் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ். நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது பாசிபிள் அப்படின்னா அது உங்களோட ப்ரெசன்ட் ஏஜை கண்டுபிடி அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, now let us solve. The sum of ages of two friends is 20 years. Okay, the sum of ages of two friends is 20 years. Okay, so ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஏஜ் எவ்வளோ? சேர்த்தது 20 years. ஓகே, ஒரு ஃப்ரெண்டோட வயசு எக்ஸும் இன்னொரு ஃப்ரெண்டோட வயசு ஒய்யும் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குமா? 20 years கிடைக்கும். ஓகே, சரி. 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி their product of their ages in years was 48. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசோட ப்ராடக்ட் was 48. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதுக்குரிய சொல்யூஷன் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ சொல்யூஷன், let one friend age b, இல்லாட்டி one person age b, இப்படி எழுதிப்போம். one person age b x years, ஒரு ஆளோட வயசு என்னது? x years. and another person age b y years. another person age b y years அப்படின்னு எடுத்துக்க. ஓகே, ஸோ அப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டின் படி என்ன சொல்லியிருக்கு நம்மளுக்கு? ரெண்டு பேர்த்தோட வயசு சேர்த்தது தான் என்னது? 20 years அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டின் நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸையும் ஒய்யையும் சேர்த்தது தான் என்னது? 20 years. ஓகே, சரி. இப்போ இதில் இருந்து நான் ஒய்யை கண்டுபிடிக்கலாம். ஒய்யை கண்டுபிடிச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 20 மைனஸ் எக்ஸ். ஒய்யை கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 20 மைனஸ் எக்ஸ். ஓகே, சரி. இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டின் என்னது? 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒய்ங்கிறது தானே இவனோட ஏஜ். அனதர் பர்சனோட ஏஜ் என்ன எடுத்திருக்கோம்? ஒய்எஸ். அவனுக்குரிய வயசு இது. ஓகே, ஸோ அப்போ 4 years ago. இப்போ அடுத்த கேஸ் வரேன். 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 years ago அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எக்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து எக்ஸ் இயர்ஸ்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வயசு என்ன இருந்திருக்கும்? எக்ஸ் மைனஸ் 4 years. ரைட்டா? 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வயசு எக்ஸ் மைனஸ் 4 years இருந்திருக்கும். ரைட். அண்ட் ஒய்யோட வயசு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? ஒய்யோட வயசு இப்போதைக்கு 20 மைனஸ் எக்ஸ். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிடைச்சிருக்கும்? இப்போ இருக்கிற வயசுல இருந்து ஒரு 4 குறைஞ்சிருக்கும். அப்போ ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்? 20 மைனஸ் 4 என்னது? 16 மைனஸ் எக்ஸ் இயர்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 4ங்கிறது ஒரு பர்சனோட 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஏஜ். இன்னொரு ஆளுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஏஜ்? 16 மைனஸ் எக்ஸ் இயர்ஸ். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டின் என்னது? 4 years ago, the product of their ages in years was 48. 4 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் அவங்க ரெண்டு பேர்த்தோட வயசு. ஓகே, இப்போ இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 4ங்கிறது ஒரு ஆளோட வயசு. இன்னொரு ஆளுக்கு என்னது? 16 மைனஸ் எக்ஸ் தான் இன்னொரு ஆளுக்குரிய வயசு. சரி, இப்போ இதை ப்ராடக்ட் பண்ண எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமா? 48 அப்படிங்கிற ஒரு
ரிசல்ட் கிடைக்கும். சரியா? இப்போ இந்த எக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணுறேன் உள்ள 16ஓடையும் மைனஸ் எக்ஸோட. அப்போ என்ன கிடைக்கும்? 16x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இந்த மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணும். சரியா? மைனஸ் 4 இன்டூ 16 என்ன கொடுக்கும்? மைனஸ் 64. ரைட்டா? அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 48. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து நான் ஃப்ரண்ட்ல எழுதுறேன். இந்த 16xையும் 4xையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? பிளஸ் 20x. சரியா? ரைட். இப்போ இந்த மைனஸ் 64 ஓயும் இந்த 48 எங்கிட்ட கொண்டு வந்துட்டு என்ன ஆயிரும்? மைனஸ் 64 மைனஸ் 48 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். சரியா? சரி. இப்போ அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x. இந்த மைனஸ் 64 மைனஸ் 48 ஆட் பண்ணது மைனஸ் 112. தட் இஸ் 112ங்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் கொண்டு வந்துட்டேன். சரியா? இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன செக் பண்ணணும்? டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ செக் பண்ணணும். டி ஈக்குவல் டு என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பியோட வேல்யூ என்னது இங்க? 20. ஸோ 20 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏவோட வேல்யூ என்னது? மைனஸ் 1. பியோட வேல்யூ என்னது? மைனஸ் 112. சரியா? ரைட். அப்படி பார்த்தோம்னா ஆன்சர் என்ன வரும்? 20 ஸ்கொயர் பண்ணாங்க என்ன கிடைக்கும்? 400. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் இன்டு ஒரு மைனஸ், ரிசல்ட் என்ன கிடைக்கும்? மைனஸ். 4 இன்டு 1 4, 4ஐயும் 112 மல்டிப்ளை பண்ணா 448. ஓகே, அப்போ ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்குது? மைனஸ் 48. ஓகே, ஸோ அப்போ இங்கே டியோட வேல்யூ எப்படி எனக்கு கிடைச்சிருக்கு? டியோட வேல்யூ எப்படி இருக்கு? டி இஸ் லெஸ் தென் 0. டி எப்படி இருக்கு? லெஸ் தென் 0. ஏன்னா நெகட்டிவா இருக்கு. அப்ப நெகட்டிவா இருக்குன்னா என்ன அர்த்தம்? therefore no ரியல் ரூட்ஸ். therefore என்ன கிடையாது? ரியல் ரூட்ஸ் கிடையாது. ஓகே, therefore அப்ப என்ன சொல்லிடலாம்? the given condition is not possible. கொடுத்திருக்க கண்டிஷன் என்னது? பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஓகே, ஏன்னா டி லெஸ் தென் 0 நோ ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸே கிடையாது, இமேஜினரி ரூட்ஸ். அது நீங்க 11th படிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ அது பாசிபிளே இல்லை. ஸோ அதனால இது என்னது? நாட் பாசிபிள். இந்த கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு என்னது? இந்த சிச்சுவேஷனுக்கு இது பாசிபிள் இல்லை. ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரியலன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க இந்த எல்லா சம்மையும் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சம்முக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஏன்னா நம்ம பிஏசி எல்லாம் அங்க சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிமினன்டோட எல்லாமே நான் போன இதுல சொல்லியிருக்கேன், போன ப்ராப்ளம்ல அப்ளிகேஷன் ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா யூ வில் கெட் அன் கிரேட் ஐடியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.